ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ்ராஜாகி நான் இன்றைய நேர்காணல் பேட்டிக்கு உட்டிமரா ஒசட்டி ஊரை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு அப்புராஜ் அவர்களை பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். அவர் சேர்ந்த விவசாயம் கூட. ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா, நீங்கள் முதலில் பணி எந்த ஊரில் சேர்ந்து அங்கே எத்தனை வருடம் பணியாற்றுகிறீர்கள்? அப்படியே தொடர்ச்சியாக சொல்லி வாருங்கள். சரி, நான் 1971 சரிங்க அரசு உயர்நிலைப்பள்ளி துரட்டியில் முள்ளிமலையில் பணிபுரிந்தேன். 19 ஆண்டுகள் அதே பள்ளியிலேயே ஆசிரியராக பணியாற்றினேன். சரிங்க. நான் இருக்கும் இந்த காலத்தில் மாணவர்களுடைய எஜுகேஷன் நல்லா இருந்தது. சரி சரி. மாணவர்கள் இந்த ஒவ்வொரு வருடத்திலையும் 10வது படிக்கும் மாணவர்கள் அனைவருமே செண்டமாக இருந்தது. தேர்ச்சி நன்றாக இருந்தது. அதன் பிறகு அங்கிருந்து அரசு உயர்நிலைப்பள்ளி நெடுகுழாவுக்கு சென்றேன். நெடுகுழாவில் சுமார் ஒரு 6-7 மாதம் தான். அதுக்கு பின்னாடி அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கி அரசு மேல்நிலைப்பள்ளி நஞ்சநாட்டுக்கு வந்துட்டேன். நஞ்சநாட்டில் பார்க்கும்போது நஞ்சநாட்டில் ஒரு 14 ஆண்டுகள் பணி இருந்தது. நஞ்சநாட்டில் 14 வருஷம் முடிஞ்ச பின்னாடி துறைட்டியில் ஒரு 4 வருடம் ஆசிரியர் பணியாக இருந்து ஓய்வு பெற்றேன். சரிங்க. கடைசியாக ஓய்வு பெற்று எத்தனை வருடங்கள் ஆகின்றன? ஓய்வு பெற்று இப்போ 17 வருடங்கள் ஆகின்றன. இந்திய நாள் வரைக்கும் உங்களுக்கு பொழுதுபோக்கு எப்படி இருக்கு, என்னவா இருக்கு? பொழுதுபோக்கு முதல்ல இந்த தோட்டம் இருந்தது, டீ எஸ்டேட் இருந்தது, அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு பின்னாடி அதில் இது மதிப்பு கொஞ்சம் கம்மியானதை அது கொஞ்சம் மேற்பார்வையில் இருந்தது தவிர அது அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அப்படிங்களா ஐயா? சரிங்க. நீங்கள் எத்தனை ஊர் எத்தனை பிள்ளைகளே பணியாற்றி இருக்கிறீர்கள்? ஆனால் இன்றோ அந்த நினைவுகள் வருகிறதா இல்லையா? பழைய நினைவுகள் எது இருந்தாலும் ஆரம்பத்தில் முள்ளிமலை ஸ்கூல், சரிங்க, அந்த பள்ளியில் உள்ள அந்த நினைவு அப்படியே மாறுறதில்லை. சரி, அப்படி இருக்கிறது அப்படியே கண்ணுக்கு தெரியுது. ரெண்டாவது, நெடுகளவில் கம்மி தான். ஒரு 6 மாதம் இருக்கும் போது கம்மி தான். நஞ்சநாட்டில் கம்ப்ளீட்டாக எல்லாமே மனசில் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. இப்படி இருக்கு. ஓய்வு பெற்று வரும்போது உங்களோட மனநிலை ஆட்டிடியூட் எப்படி இருந்துச்சுங்கய்யா? ஓய்வு பெற்று வரும்போது தொரைட்டி ஸ்கூல் இருந்து தான் கடைசியில் நான் ரிட்டையர் ஆகி வெளியே வந்தேன். ஆனால் அந்த ஸ்கூல் பார்க்கும்போது மாணவர்கள் எல்லாமே நல்லா படித்து எல்லாமே செட்டப் தான். 4 ஆண்டுகளும் செட்டப் தான். எல்லாம் கண்ணீர் மல்க அனுப்பினார்களா நீங்கள் ரிட்டையர் ஆகி வரும்போது? மாணவர்கள் நல்லா ஒரு மகிழ்ச்சியாக இருந்து கடைசியில் நான் வெளியே வரும்போது சில பேர் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. சிறந்த ஆசிரியர் எங்களை விட்டு போகிறாரு, வருத்தங்கள் இருக்கும். சரிங்க ஐயா, உங்கள் ஊர் பொறுத்த மட்டும் பிரசித்தி பெற்ற பெரிய பண்டிகை எது? பிரசித்தி பெற்ற போதில் ஆரம்பத்தில் குண்டா பண்டிகை தான். சரிங்க. அதுக்கு பின்னாடி அம்மன் கோயில், அதாவது மாரியம்மன் கோயில் வச்சு மாரியம்மன் பண்டிகை தான் செய்கிறாங்க. பெரிய பண்டிகை இன்னைக்கு நல்ல கூட்டங்கள் வருதுங்களா? கூட்டங்கள் அதிகமாக இருக்கு. அன்னதானம் போடுவீங்களா? அன்னதானம் இருக்கு. சரிங்க ஐயா. நான் விசாரித்த வரையில நீங்கள் இருக்கிறத கேள்விப்பட்டேன். இப்போதே சுத்தி முத்தி ஊர்ல ரிட்டையர்ட் ஆசிரியர் யாரும் இல்லை. இது ஒரு சிலர், அவர்களும் இப்போ கோயம்புத்தூர் அங்கே இருக்காங்க. சரி, அதுக்காக நீங்க இருந்து என்னோட சேனல் ரமேஷ் சேனலுக்கு நேரம் ஒதுக்கி பேட்டி கொடுத்தமைக்கு ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி.